எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மீன் தலை குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. பாறை மீன் தலை 1 கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்குதுங்க. இப்போ அது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 பல் குட்டி குட்டியாக பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்குவேங்க. நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பொன்னிறமாக. அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போ அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இது எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க. அதுக்குள்ளார மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடி இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூளுங்க. மீன் மசாலா பொடி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா இதுலேயே எண்ணெயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. மசாலா பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அரை மூடி தேங்காவை கீறி வச்சு அதை இதில் சேர்த்து அந்த சூட்டில் சும்மா ஒரு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு பரட்டிட்டு இதை இப்போ ஆற வச்சுட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மீன் தலை 1 கிலோங்க. இது தலையை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. வானலில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே இது சேர்த்துருக்குறோம் மசாலாவுக்கு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அந்த அரைச்சி வச்ச மசாலா கலவையை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஜாரை கழுவி ஊற்றிடலாங்க. தண்ணி தேவையான அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலா கொதித்து வரணுங்க. இப்போது ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணி இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ மீன் துண்டுங்களை ஒன்று இதில் சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்துனதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து மீன் வெந்ததுக்கப்புறமா உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. அடுப்பு நிறுத்திடலாம். தண்ணி பாதம் எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போது மீன் தலை குழம்பு தயாராகிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.